அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தினர் இன்று இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள் ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ஜிப்ரான் ஜான் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் அண்ணாதுரை அவர்களுக்கும், சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு பயிற்சி அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள் ஜி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படிப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் வியக்க நிறுவனரை அகத்தோன்றுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள இரட்டங்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சிக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை சக்கரம் நிகழ்வை எங்களுக்கு வழங்க ஆதரவு அளித்த எங்களுடைய 2981 ரோட்டரி மாவட்டத்தின் ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு வேதாரண்யம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றியையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் குணபாலன் சார், ஜானி சாம்சன் சார், ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார், ரொட்டேரியன் சதீஷ்குமார் சார், ரொட்டேரியன் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் நன்றியையும் காலை வணக்கத்தையும் ரோட்டரி சங்கம் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றியையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா நல்ல சுமையா அவர்களுக்கும் வணக்கத்தையும் காலை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தினம் ஒரு சிந்தனை என்ற தலைப்பில் நமக்கு நல்ல கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கத்தையும் நன்றியும் ரோட்டரி சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா நேற்று சந்திர வணக்கம், அப்புறம் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாரு. அது சிறப்பா அமைஞ்சுது. அப்புறம் ஹீலர் பாஸ்கர் ஐயா 2-3 நாளா தூக்கத்தை பத்தி சிறப்பா நமக்கு சிறப்புரையாற்றிக்கிட்டு இருக்காரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அனைத்து பயனாளர்களும் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வேண்டி விரும்பி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். உங்களுடைய அன்பான வரவேற்புரைக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை நல்ல சிறப்பான வழங்கி கொண்டும் அதனுடைய கருத்துக்களை அனைவருக்கும் புரியும் வண்ணம் பகிர்ந்து கொண்டும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்,
தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அப்படியே சின்முத்திரை வச்சுக்கோங்க. நேரு முதல் தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நன்றாக மூச்செடுத்து ஆ எடுத்து நல்லா உச்சரிக்கிறோம். சின்மயம் 3. ஆதிமுத்திரை. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுது. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுது. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சந்திர வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். கால்கள் நேர் நீட்டிருங்க. கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. விரல்கள் நல்லா மடக்கிட்டுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே காலை மடக்கி நீட்டுறோம். ரைட் லெக், லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்லா அசைவு பயிற்சிகள் நல்லா செஞ்சுக்கிறோம். அடுத்து இடுப்பை நல்லா வலது பக்கம் இருந்து இடது பக்கம் அப்படியே கொண்டு போங்க. 1 2 3 4 5. இடது பக்கம் வந்து அப்படியே வலது பக்கம் ஆவாங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. கைகளை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3. அப்படியே ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3. ஆப்போசிட் வச்சுங்க. 1
2 3. நல்லா மூச்சு விடுங்க. ஷோல்டர்ல கை வச்சுக்கலாம். இந்த முழங்கை வந்து நல்லா வட்டமா வரணும். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் எடுத்துங்க. 1 2 3 4 5. கைகளை நல்லா அப்படியே விட்டுருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து இடுப்புல கை வச்சு நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டே நல்லா மேல பாக்குறோம். அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வரும். நல்லா மேல பாருங்க. டவுன், மெதுவா கீழே பாருங்க. நல்லா மேல பாருங்க. டவுன், அப்படியே தேர்டு கீழே ஸ்ட்ரெயிட்டா பாக்குறோம். நல்லா மூச்சு விட்டு விடுங்க. ரைட் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வர்றோம். மெதுவா லெஃப்ட் சைடு மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். ரைட் சைடு பாருங்க. மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ரைட் சைடு ஷோல்டர்ல இருந்து அப்படியே கீழ் நோக்கி வட்டமா நல்ல தலையை ரொட்டேஷன் பண்றோம். 1 2 3. இப்போ இடது பக்கமா இருந்து வலது பக்கமா வரும். 1 2 3. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து நாம சமகோணாசனம் செய்யறோம். கால் நல்லா அகலமா வச்சுக்கோங்க. எவ்வளவு அகலமா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அகலமா வச்சுக்கணும். அப்படியே மெதுவா கீழே போய் தொட்டவல் டச் பண்ற மாதிரி கீழே கொண்டு போங்க. முடிஞ்ச கால் பெருவரில் பிடிக்கலாம். கீழே உழுகிறமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சென்டர்ல இப்படி கை வச்சுட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி செஞ்சு பாருங்க. இப்படி கைகளை அகலப்படுத்திக்கிட்டே போறோம். அப்படியே போய் பெருவரில் பிடிக்கலாம். நல்லா காலை உறுதியா வச்சுக்கோங்க. மெதுவா தலை நல்லா கீழே இறக்கிட்டு பின்னாடி அப்படியே கைகளை உணக்க வச்சுக்கோங்க. ஓய்வு. கையை பின்னாடி வணக்க வைக்கிறதுக்கு சிரமமா இருந்துச்சு, நீங்க கையை கீழே வச்சு முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே உதவி பழகுங்க. இந்த முழங்கால் மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்பதான் அடுத்து நம்ம சந்திர வணக்க பயிற்சி செய்யறதுக்கு கால் நல்லா ஃப்ரீயா இருக்கும், செய்ய முடியும். நல்லா நல்லா மூச்சு தொடுங்க. மேட்டோட வலது பக்கத்துல வந்து நின்னுக்கிறோம். கால் ஒரு அடி கேப் வச்சுக்கங்க. சந்திர வணக்கம் முதல் நிலை. நல்லா கைகளை அப்படி பிடிச்சு தாடாசனம் மாதிரியே செஞ்சிருங்க. நல்லா ஃபர்ஸ்ட் பொசிஷன் நல்லா உயர்த்திட்டு
லெஃப்ட் சைடு அப்படியே பக்கவாட்டுல வளையிறோம். 2 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். 3 வலது பக்கமா திரும்புறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் லெக் எடுத்து நல்லா அகலமா வச்சுட்டு கால் பாதை வி ஷேப்ல நல்லா வச்சு நல்லா எவ்வளவு கீழே இடுப்பு கீழே இருக்குமோ அந்த அளவுக்கு இறக்குங்க. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகள் இடது கையை மெதுவா அப்படி வலது காலோட சேர்த்து வச்சிருங்க. திரிகோணாசன பொசிஷன். அப்படியே முழங்கால் 2 ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மேல இருக்கிற கையை நல்லா திரும்பி பாருங்க. கால் முட்டி 2 நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அடுத்த பொசிஷன் 2 கை கீழே உணையிடுறோம். முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு தலையை கொண்டு போய் முட்டையில அப்படியே டச் பண்ணுங்க. அடுத்த நிலை லெஃப்ட் லெக் எல் பொசிஷன் இருக்கணும். ரைட் லெக் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். முட்டியை கீழே வணிக்கணும். அப்படியே கைகளை மேல ஊற்றி வணக்க வைக்கும். சந்திர வணக்கம். அடுத்த நிலை ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. லெஃப்ட் லெக் நல்லா காலை மடக்கி புதுக்காலு நல்லா டச் பண்ணா ரொம்ப நல்லது. முடியலைன்னா விரல்கள் வைக்கலாம். வணக்க வச்சு நல்லா நேர் பார்க்குறோம். நான் இப்படி பண்ண முடியலைன்னா இப்படி காலை இப்படி வச்சு விரல்களை வச்சு இப்படி செய்யலாம். அடுத்த நிலை வலது காலை நல்லா மடக்கிடுங்க. இடது கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இடது கால் முட்டையை கீழே ஊனி கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருங்க. நல்லா மேல பாருங்க. பேக் பெண்டிங் நல்லா பண்ணணும். அப்படியே கைகள் ஊனி பாதகஸ்தாசன பொசிஷன் நல்லா டச் பண்ணுங்க. கால் முட்டி 2 நேர் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். தலையை டச் பண்ணுங்க. ரைட் ஹேண்டு ரைட் லெக் வச்சுக்கிறோம். திரிகோணாசனம். நல்லா முழங்கால் 2 ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இடது கையை நல்லா மேல பாருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். சின்னத்துல வச்சு நல்லா இடுப்பு கீழே இருக்கணும். கால் வி ஷேப்ல வச்சிருக்கணும். நேரு பாருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. நேர் நிற்கிறோம். இடது பக்கமா நல்லா பக்கவாட்டுல சாயிரும். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. வலது பக்கம் நேர் வந்துருங்க. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க.
மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. கைகளை மறுபடியும் மேலே கொண்டு வரோம். தாடாசனம் பொசிஷன். நல்லா கைகளை மேலே உயர்த்து மேலே வாங்க. நேரா காலை வணிக்கிறோம். இப்போ ரைட் சைடு நல்லா பக்கவாட்டில் வளைக்கிறோம். கோணாசனம் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. இடது பக்கம் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து நல்லா கலாகலமா வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சு நல்லா இடுப்பு கீழே வைங்க. கீழே ஃபுல்லா இறக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வாங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பார்வை நேரா இருக்கும். முழங்கால் முட்டி 2 ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இப்போ ரைட் லெக்ல ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து வைக்கிறோம். பாதத்தோட சேர்த்து வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா மேல பாருங்க. அடுத்த நிலை ரைட் லெக் முட்டியை நல்லா டச் பண்ணுங்க. முழங்கால் 2 ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெஃப்ட் லெக் நல்லா முட்டியை கீழே ஊனி ரைட் லெக் எல் பொசிஷன் வச்சுக்கோங்க. நல்லா பேக் பெண்டிங். மேல சந்திர வணக்கம் சொல்றோம். ரைட் லெக் சைடு கோர்றோம். நல்லா வணக்கம் வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படியே லெஃப்ட் சைடு போறோம். லெஃப்ட் சைடு நல்லா வணக்கம் வச்சுக்கிறோம். ரைட் லெக் முட்டியை கீழே ஊனி மேலே நல்லா சந்திர வணக்கம் வைக்கிறோம். நல்லா பாதகஸ்தாசம் டச் பண்றோம். லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக்கு நல்லா ஒட்டி வச்சிருக்கணும். பாதத்தோட சேர்த்து கை வச்சுட்டு முழங்கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும். ரைட் ஹேண்டை நல்லா மேல பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கால் முட்டியை நல்லா அகலமா வச்சுக்கிறோம். வி ஷேப்ல வச்சிருக்கிறோம். நல்லா காலை சின்முத்திரை வச்சிருக்கணும். நேர்கொண்ட பார்வை. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் பக்கத்துல வச்சுக்கிறோம். நேர் நிற்கிறோம். ரைட் சைடு பக்கவாட்டில் வளையிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் லெக் லெஃப்ட் சைடு நல்லா வளைச்சுக்கிறோம். நேர் நில்லுங்க. மெதுவா கையில கீழே இருக்கு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. சந்திர வணக்க பயிற்சி உடல் குளிர்ச்சி ஆகிறதுக்கு இந்த பயிற்சி செய்யறதுன்னு சொல்றாங்க. நம்ம முழங்கால் மூட்டுக்கு நல்லா வலிமையா இருக்கு.
இந்த பயிற்சி செஞ்சா கால் நல்லா வலிமை அடையுது, ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 2-3 விதமா இந்த பயிற்சி செய்யறாங்க. உங்களுக்கு எப்படி வசதியா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யுங்க. சரிங்களா? நல்லா மூச்சு விடுங்க. இப்போ அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகள் ஸ்ட்ரெயிட்டா நீட்டுறோம். சேர் பொசிஷன் வந்துடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வச்சுக்கோங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். புதுச்சாவை டச் பண்ணி நல்லா தலைக்கு டச் பண்ணி நல்லா மேல பாருங்க. ரைட் சைட் திரும்பி பார்த்தோம். லெஃப்ட் சைட் கால் நீட்டிக்கிறது. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இப்போ நம்ம செய்யறது அகர்ண தனுராசனம். நல்லா மூச்சுலுங்க. மெதுவா அப்படி கால் கட்டவரில் பிடிச்சிருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் கட்டவரில் பிடிச்சிருங்க. லெஃப்ட் லெக் பெருவரில் அப்படி பிடிச்சிட்டு நல்லா காதுக்கு பக்கத்துல வர மாதிரி நல்லா மேலே இழுங்க இந்த காலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சிருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விட்டு மேல வாங்க. கைகள் ரெண்டையும் உயர்த்திடுறோம். மெதுவா மூச்சு விட்டே கால் பிடிச்சிடணும் கட்டவரில். ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் கட்டவரில் பிடிச்சிடணும். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் கட்டவரில் பிடிச்சி காலை மேல எடுக்கும். பெருவரில் அப்படி பிடிச்சிட்டு உங்களால எவ்வளவு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து காதுக்கு பக்கத்துல கொண்டு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ரெண்டு கால் விரலை டச் பண்ணிட்டு நல்லா மூச்சலுக்கு மேல வந்துவாங்க. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புக்கு பக்கத்துல கை வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். அகர்ண தனுராசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால நல்லா கால்கள் நல்லா வலிமை அடையும். கால் மூட்டு பகுதிக்கு நல்ல தசைத்தன்மை சுரக்கும். உடல் நல்ல வலிமை அடையும். இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் நல்லா இலக்கம் அடையும். ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க.
ஐயா இந்த ஆசனம் இன்னொரு தடவை சொல்லுங்க, சரியா தெரியலைங்க. கவனிங்க, சைடா ஒரு வாட்டி செய்யற கவனிங்க. மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டே கால் பெருவரில் பிடிச்சிடுறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிக்கிறோம், ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிக்கிறோம். இப்ப ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா இழுக்கிறோம். கை இப்படி பிடிச்சிக்கிறது வசதி, இழுக்கிறதுக்கு நல்லா சௌகரியமா இருக்கும். நல்லா காதுக்கு பக்கத்துல வர மாதிரி இப்படி இழுக்கிறோம் நல்லா. அவ்வளவுதான். ஓய்வு. அடுத்தது காலை மாத்தி பிடிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட்ல பிடிச்சி லெஃப்ட் லெக் இழுக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் இழுக்கிறோம். நல்லா காதுக்கு பக்கத்துல வர மாதிரி மேல இழுக்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா புத்தகத்தில் இருக்கிற ஆசனம் அகர்ண தனுராசனம் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். படத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும். பட்டர்ஃப்ளை ஆசனம். காலை சேர்த்து பிடிச்சுக்கங்க. நல்லா முழங்கால் நல்லா மேலும் கீழும் நல்லா அசையும். நல்லா மூச்சுலுங்க. மெதுவா தலை கீழே கொண்டு போங்க. மூச்சு விட்டுட்டே எந்த அளவுக்கு கீழே முடியுமோ அந்த அளவுக்கு கீழே போய் டச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ பட்டர்ஃப்ளை ஆசனம், கூர்மாசனம் செஞ்சோம். இந்த பயிற்சி செய்யறதுனால ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மனம் நல்ல ஒருநிலைப்படும். நீட்டிக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. நேற்றைக்கு நம்ம பத்மாசனம் பாதி நிலை செஞ்சோம். இப்ப முழுசா பத்மாசனம் செய்யறோம். முதல் நிலை. நல்லா மூச்சுலங்க. மூச்சு விட்டுட்டே 2 கால் பெருவரில் பிடிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் லெக் பெருவரில் பிடிச்சி அப்படியே ரைட் லெக் மேல வச்சுக்கிறோம். நல்லா கால் கொஞ்சம் அப்படி அகலமா வச்சு முட்டி தரையில படும்படி வச்சுக்கோங்க. அப்படியே வலது கால் பெருவரில் பிடிச்சிக்கிறோம். காலை மடக்கி பக்கத்துல கொண்டு வந்து வச்சு லெஃப்ட் லெக் முட்டியில் நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி ரைட் லெக் எடுத்து மேல வைக்கிறோம். 2 காலும் தொடை மேல இருக்கு. இந்த குதிக்கால் கொஞ்சம் வயிற்று பகுதி பக்கத்துல வர மாதிரி வச்சீங்கன்னா நல்லா வசதியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முட்டியை நல்லா தரையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சின்முத்திரை வைங்க. நேர் நிமிர்ந்து போடணும். நல்லா மூச்சை கவனிங்க. நல்லா மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டிங்க. நன்றாக மூச்சுலுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு போங்க. நல்லா ஃபர்ஸ்ட் வயிற்று பகுதி நல்லா காலை டச் ஆகணும். அடுத்து நெஞ்சு பகுதி நல்லா கீழே இறங்கணும். அடுத்து தலை கீழே கொண்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. போதும். ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுலுங்க.
மெதுவா மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சுலுங்க. அப்படியே ரைட் சைடு திரும்பி மெதுவா ரைட் சைடு தலை கீழே கொண்டு போறோம். ரைட் சைடு முட்டியில் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டே வந்துடுங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சுடுங்க. லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி லெஃப்ட் சைடு முட்டியில் டச் பண்ற மாதிரி மெதுவா கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. உங்களுக்கு தாங்க முடியாத வழியா இருந்துச்சுன்னா ஒரு கால் போட்டு செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 2 காலை போட்டு செய்யுங்க. வலி எடுத்த உடனே கீழே இறக்கிடுங்க. அதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் மேல வைக்கலாம். அப்புறம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வச்சு பழகலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பத்மாசனம் வந்துடும். போட முடியலன்னு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணி கம்மியான செகண்ட் செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் ஒரு காலை மட்டும் வச்சு நம்ம பயிற்சி பண்ணிக்கலாம். இப்போ பத்மாசனம் செஞ்சோம், யோக முத்ரா செஞ்சாச்சு. அடுத்து உத்தீத பத்மாசனம். இடுப்பு பக்கத்துல கை வச்சுக்கோங்க. கால் கொஞ்சம் மேல தூக்கிட்டு கையை கொஞ்சம் க்ளோஸா வச்சுங்கன்னா தான் செய்யறதுக்கு வசதியா இருக்கும். அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. சின்முத்திரை வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. வேண்டாம் ஊதுபத்தி. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. கால் நேர் நீட்டிக்கிறோம். முழங்கால் நல்லா மெதுவா அப்படி மேலும் கீழே அசைங்க. முட்டி மேல வரணும். ரைட் லெக் மேல வருது. அடுத்து லெஃப்ட் லெக் மேல தூக்குங்க. மெதுவா அப்படி சைக்கிள் ஓட்டுற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இந்த கால் பாதமெல்லாம் வலிச்சதுன்னா கொஞ்சம் அப்படி தடவி விட்டீங்கன்னா ரத்தோட்டம் போச்சுன்னா சரியா போயிடும். கால் நீட்டிக்கு நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெஃப்ட் நல்லா அப்படி ஆட்டிக்கிறோம். அடுத்து இப்போ ரைட் லெக் ஃபர்ஸ்ட் நல்லா மூச்சுலுங்க. கால் பெருவரில் பிடிச்சிட்டு வலது காலை எடுத்து இடது கால் மேல வச்சுக்கோங்க. அடுத்து இடது கால் எடுத்து வலது கால் மேல வச்சுக்கோங்க. முட்டி நல்லா கீழே இறங்கி இருக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா போடுங்க. சின்முத்திரை வச்சு மூச்சு கவனிங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டுங்க. நல்லா மூச்சுலங்க. மெதுவா மூச்சு காத்து விட்டுக்கிட்டே கீழே வரும். நல்லா வயிறு கீழே டச் ஆகுது. நெஞ்சு பகுதி நல்லா கீழே இறங்குது. தலையை நல்லா கீழே வந்துருக்கும். 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சுலுங்க. அப்படியே ரைட் சைடு உள்ள கொட்டுட்டோம். அப்படியே ரைட் சைடு டச் பண்ணுங்க. மெதுவா தலையை நல்லா கீழே இருக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சுலுங்க. லெஃப்ட் சைடு திரும்பி மெதுவா கீழே கொண்டு போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு வருங்க. நல்லா நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. காலை மெதுவா நீட்டிக்கிறோம். மனங்காலம் நல்லா மேல வர்ற மாதிரி மேலும் கீழே அசைச்சுக்கிறோம். ரைட் லெஃப்ட் நல்லா கால் அப்படி அசைச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் நல்லா அப்படி ஒட்டி வச்சுக்கணும். அடுத்து ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கணும். சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிங்க. சுகாசனத்துல கொண்டிருக்கோம். இப்போ நல்லா மூச்சு கவனிங்க. ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு காத விடுங்க. இப்போ நாம சமகோணாசனம் செஞ்சோம், சந்திர வணக்கம் செஞ்சோம், பத்மாசனம், யோக முத்ரா, உத்தித பத்மாசனம் செஞ்சோம் இல்லைங்களா? இப்போ இந்த பயிற்சி செஞ்சதுனால நம்ம மூச்சு சுவாச உறுப்புகள் நல்லா ஓப்பன் ஆயிருக்குது. நல்லா மூச்சு ஓட்டம் இருக்குது. நம்ம ஆழ்ந்து அடுத்தது ஆசனங்களை முடிச்சுட்டு மூச்சை ஆழ்ந்து இழுத்து விட்டோம். அதுதான் இன்னைக்கு செஞ்ச மூச்சு பயிற்சி. நீங்க பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு நல்லா, அதாவது மூச்சு தொந்தரவு இருக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, அந்த கபாலபதி பஸ்திரியா 20 ரைட்ல 20 லெஃப்ட்ல 20 செஞ்சுட்டு நல்லா நாடி சுத்தி பிராணாயம் ஒரு வாட்டி செஞ்சிரு. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. சூரியன் சார். ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் நரசிம்ம ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம்.
விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். உட்கார்ந்து தூங்குறத பத்தி இன்று நாம் சிந்திப்போம். அது என்ன உட்கார்ந்து தூங்குறது? ஞானிகள் உட்கார்ந்துதான் தூங்குவாங்க. படுத்து தூங்குறத விட உட்கார்ந்து தூங்குறது சிறப்பு. அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்க. அதாவது இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தலைவலி உள்ளவங்களுக்கு, தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க, இவங்கெல்லாம் உட்கார்ந்து தூங்கி பாருங்களேன், இதெல்லாம் சரியா போயிருங்க. நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் முடி கொட்டுறது, நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் தலைவலி வர்றது, நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் தூக்க மாத்திரை சாப்பிடுறது. இது மூணுல இருந்து வெளியே வரணும்னா உட்கார்ந்து தூங்குவது ஒரு அருமையான ஒரு பயிற்சி. அதாவது நைட்டு பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், படுத்து தூங்குவோம். இப்படி படுத்து தூங்கும் பொழுது நல்லா கவனிங்க, நமக்கு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ஆனா உட்கார்ந்து தூங்கினா சீக்கிரம் தூங்கிடலாம். ஒண்ணு இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு நிம்மதியான டீப் ஸ்லீப் வரணும்னா உடம்பில் 4 விஷயம் நடந்தாதாங்க வரும். அந்த 4 விஷயம் என்ன தெரியுமா? 1, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு முற்றிலுமாக ஜீரணமாயிருக்கணும். 2, புத்திய பகல்ல களைச்சு போட்டிருப்போம் இல்லையா, அதை ஒழுங்கா அடுக்கி வச்சிருக்கணும். 3, மனச பகல்ல களைச்சு போட்டிருப்போம் இல்லையா, கொடுமைப்படுத்திருப்போம் இல்லையா, அதை ஒழுங்குபடுத்தி இருக்கணும். 4, உடம்புடைய உள் வெப்பநிலை 37 டிகிரி வந்திருக்கணும். இது 4 யாருக்கு நடக்குதோ அதுக்கப்புறம் தாங்க நிம்மதியான டீப் ஸ்லீப் அப்படிங்கிற ஆழ்நிலை தூக்கம் கிடைக்கும். இந்த தூக்கத்தை தூங்குறவங்களுக்கு முடி கொட்டுறது நின்றோம், தூக்கம் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தலைவலி, பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன் எல்லாம் சரியா போயிருங்க. அதை எப்படி தூங்குறதுன்னு பாருங்க. அதாவது நிம்மதியா டீப் ஸ்லீப் தூங்கணும்னா வழக்கமா நம்ம படுத்து தூங்குறோம் இல்லையா, படுத்தா இது 4 நடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. ஆனா உட்கார்ந்து தூங்கினா அரை மணி நேரத்துல வந்துடும். படுத்து தூங்கும் பொழுது 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் புத்தி ஒழுங்கு பண்ணும், மனசு ஒழுங்கு பண்ணும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும், பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வரும். ஆனா உட்கார்ந்துட்டு தூங்குனீங்கன்னா, அதாவது உட்கார்ந்துக்கிட்டே கண்ணை மூடி சும்மா இருந்தீங்கன்னா இந்த 4ம் அரை மணி நேரத்துல நடந்துருங்க. ஒரு சில பேருக்கு அரை மணி நேரம் ஆகலாம், ஒரு சில பேருக்கு 3/4 மணி நேரம் ஆகலாம், ஒரு சில பேருக்கு 1 மணி நேரம், அதுக்கு மேல போகாதுங்க. அதனால இனிமேல் யாரும் படுத்து தூங்காதீங்க. படுத்தீங்கன்னா இப்ப நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோம் இல்லையா, நமக்கு டீப் ஸ்லீப் வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகும்னா கணக்கு போடுங்க. காலையில 3 மணிக்கு தாங்க டீப் ஸ்லீப் வருது, அதுக்குள்ள விடிஞ்சிருது, எந்திரிச்சு போயிடுறோம். நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா நிம்மதியா தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, நம்ம படுத்து தூங்குறோங்க, அதவங்க ரொம்ப லேட் ஆகுது. இனிமேல் உட்கார்ந்து தூங்கி பாருங்க. அது எப்படின்னா, பெட்ல கடைசியா படுக்க போறீங்க இல்லையா, படுக்காம பாருங்க, சும்மா உட்காந்துக்கணும். ரொம்ப பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, சாதாரணமா உட்காந்துக்கணும், கண்ணை மூடி தூங்கணும். இது 4ம் நடந்து முடிச்சுட்டுனா அதுக்கப்புறம் நீங்க படுத்து தூங்கிக்கலாம். சில பேருக்கு அரை மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 1 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 15 நிமிஷம் ஆகும், சில பேருக்கு 5 நிமிஷம் ஆகுங்க. எனவே இனிமேல உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. எப்ப 4 விஷயம் முடியுதோ அதுக்கப்புறம் படுத்துங்க. அப்படி படுத்தீங்கன்னா மொத்தமாவே 4 மணி நேரம் படுத்தா போதும். நீங்க நைட்டு 12 மணிக்கு உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா, இந்த 4 முடிச்சுட்டு படுத்து தூங்குனீங்கன்னா 4 மணி நேரம் போதும். 4 மணிக்கு எந்திரிச்சுக்கலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், டைம் மிச்சம். படுத்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்குறத விட உட்கார்ந்து 4 மணி நேரம் தூங்குவதே உட்கார்ந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து 4 மணி நேரம் தூங்குறது சிறப்பு. உடனே சில பேருக்கு சந்தேகம், தம்பி உட்கார்ந்துட்டே தூங்க சொல்றியே, இந்த 4 விஷயம் முடிஞ்சா படுத்து தூங்க சொல்றியே, இந்த 4 விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான கேள்வி. சிறந்த கேள்வி, பதில் சொல்றேன். உட்கார்ந்துட்டே தூங்குங்க. உட்கார்ந்துட்டே தூங்கும் பொழுது உங்க உடம்பு உங்களை மீறி ஒரு ஜெர்க்காகும். இங்க பாருங்க, இந்த மாதிரி உட்கார்ந்துட்டே தூங்குறீங்க, அப்படி ஒரு ஆடும். 1 நம்பர் எழுதிக்கிங்க, எண்ணிக்கிங்க. அடுத்தது மறுபடியும் உட்கார்ந்து தூங்கிட்டே இருங்க. 2, 3 தடவை உட்கார்ந்து தூங்கும் பொழுது உங்க உடம்பு உங்களை மீறி ஜெர்க்கானா டீப் ஸ்லீப் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப படுத்து தூங்குங்க, அருமையான தூக்கம் வரும். தூக்கத்தில் கனவே வராது. கனவு இல்லாத தூக்கம் நல்லது,
கனவு வந்தால் கெட்டது. ஆனா நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க, கனவு வந்தா நல்லதுன்னு தப்பு தப்பா எழுதி வச்சிருப்பாங்க. ரெம் தூக்கம், நான் ரெம் தூக்கம்னு புதுசு புதுசா கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்க ஞானிகளுக்கு கனவே வராதுங்க. யாருக்கு கனவு வரவில்லையோ நீங்கள் ஆழ்நிலை தூக்கத்துக்கு சென்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏன் தெரியுமா கனவு வருது? இந்த புத்தி மனசும் அடிக்க வைக்காம படுத்துற வேண்டியது. இது 3 சண்டை போடுது, நான் தூங்குறேன் நீ தூங்குறேன்னு. அதாங்க கனவு. கனவு வரும் தூக்கம் நல்லதல்ல. எனவே இனிமேல உட்கார்ந்துட்டே தூங்குங்க. எப்போ 3 ஜெர்க் ஆகுதோ படுத்து தூங்குங்க. கொஞ்ச நேரம் தூங்கினா போதுங்க, பகல் அவ்வளவு தெம்பா இருக்கும். தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். இங்க பாருங்க, அதுக்காக ஹால் இருக்கு இல்லையா, அதுல உட்கார்ந்து தூங்கிட்டு நடந்து போய் பெட்டு போய் படுக்காதீங்க. நடந்து போகும்போது தூக்கம் கலைஞ்சிரும். எங்க கடைசியா படுக்கிறீங்களோ அங்கேயே உட்காரணும். சில பேர் உட்கார்ந்து தூங்கிட்டு 3 முறை ஜெர்க்காயிட்டு அப்பா தூக்கம் வந்துருச்சுன்னு எந்திரிச்சு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு யூரின் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்தீங்கன்னா தூக்கம் வராது. அதாவது முதல்லயே யூரின் போயிட்டு, முதல்ல தண்ணி குடிச்சிட்டு, முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு, கடைசியா அங்க பெட்ல வந்து படுக்க போறீங்க இல்லையா, அந்த இடத்துல அப்படி உட்காரணும். கழுத்து தொங்க போடணும். அவ்வளவுதான். உட்கார்ந்துட்டே இருங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் 1 மணி நேரங்க. 3 முறை ஜெர்க் ஆயிரும். படுத்து பாருங்களேன். நாளைக்கு காலையில எந்திரிச்சு பாருங்க, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. தூக்கம் அருமருந்து. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து தூக்கம். எனவே நாம் உட்கார்ந்து தூக்கும் பழக்கத்தை செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்ப பாருங்க, இந்த பஸ்ல போகும்போது தூக்கம் வருதா? கார்ல போகும்போது தூக்கம் வருதா? ஸ்கூல்ல போய் உட்கார்ந்தா டீச்சரை பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா? காலேஜ்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா லெக்சரர் பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா? புரிஞ்சுக்குங்க. உட்கார்ந்தா தூக்கம் வருதா இல்லையா? ஒண்ணும் இல்லைங்க. யாரு ஒருவர் ரொம்ப நேரம் அமைதியா உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து இருக்கீங்களோ தூக்கம் வந்துருங்க. நம்ம எல்லாம் சும்மாவே இருந்ததே இல்ல. அதான் தூக்கம் வரவே மாட்டேங்குது. சரி, பகல்லதான் இருக்க முடியல, இரவாவது இருக்கலாமா இல்லையா? யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிடுறீங்களோ, யாருக்கெல்லாம் தூக்கம் ஒழுங்கா வரலன்னு சொல்றீங்களோ, யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ, யாருக்கெல்லாம் நிம்மதி இல்லாம இருக்கோ, யாருக்கெல்லாம் பக்கவாதம், பிரெயின் டியூமர், பார்க்கின்சன் போன்ற மூளை சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறதோ, தயவு செய்து இனிமேல் உட்கார்ந்து தூங்குங்கள். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து தூங்கிட்டு 3 ஜெர்க் ஆயிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கி பாருங்க. இது எல்லாமே சரியா போயிரும். முடி நன்றாக வளரும், நல்லா சிந்திக்க முடியும், பக்கவாதம் சரியா போயிரும், பார்க்கின்சன் சரியா போயிரும், கண்டிப்பாக தலைவலி எல்லாம் சரியா போயிரும். நாம் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி யாரு உட்கார்ந்து டெய்லி தூங்க ட்ரை பண்றீங்களோ, நீங்கள் தூக்க மாத்திரை பயன்படுத்தும் நபராக இருந்தால் படிப்படியாக குறைத்து 6 மாசத்தில் முற்றிலுமாக அதிலிருந்து வெளியே வந்து விடலாம். உட்கார்ந்து தூங்குவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. இன்று வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தை பத்தி தொடர்ந்து ஐயா வந்து நேற்று வந்து சில கருத்துக்கள் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எப்படி நம்ம அந்த தூக்கம் வந்து உட்கார்ந்து தூங்குறதுக்கும் நம்ம வந்து படுத்து தூங்குறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள், உடல் எந்த அளவுக்கு ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தி உட்கார்ந்து தூங்குறதுனால இருக்கு என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தாங்க. இது வந்து எப்படின்னா, பார்க்க ஐயா வந்து இன்னைக்கு வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயங்களா தான் இருக்கும். ஆனா நம்ம அதை வந்து பயன்படுத்தக்குள்ள அது வந்து உண்மையிலுமே பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வா இருக்கும். எல்லாருமே அந்த உட்கார்ந்து தூங்குறத வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அனுபவத்த வந்து இன்னைக்கு ஐயா சொன்னத வந்து இனிமேலாவது அந்த இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, உடல் அளவுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழும். இப்ப மதியத்துலலாம் பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு போ முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். அது மாரி ஆட்கள் கூட நீங்க அந்த உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் நீங்க அந்த உட்கார்ந்து தூங்கிட்டு போனீங்கன்னா, அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூங்குன உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பா கிடைக்கும். அனுபவத்துல சொல்றேன். பல பேரும் வந்து இத அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு உட்கார்ந்து தூங்குறதுல வந்து எல்லாருக்குமே ஒரு பலனை குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வ பத்தி இன்னைக்கு ஐயா வந்து சிறப்பா சொன்னாங்க. தொடர்ந்து இதையும் பின்பற்றி அனைவரும் பயன்பெற வேண்டும். இன்றைக்கு வந்து நமக்கு அந்த எந்த அளவுக்கு நம்ம அந்த உட்கார்ந்து தூங்கினா பலன்கள் கொடுக்கும் என்பதை பற்றி சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சாந்தியாசனம். சாந்தியாசனம் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஐயா வீட்டுல இருக்க அட்மிட் பண்ணீங்க. சிறப்பு. நல்ல ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் நம்ம செஞ்சு தினமொரு சிந்தனையில மனம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்ல மைண்ட் எப்படி எம்டினஸா வச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சாந்தி ஆசனம் நமக்கு நல்லா வரும். நல்லா அமைதியா நேரு கால் நீட்டி படுத்துருங்க. உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. நல்லா உச்சி முதல் பாதம் வரை நம்ம உடலை நன்றாக தளர்வாக வைத்துக் கொள்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு விடுறோம். இப்பொழுது நம்முடைய கவனங்கள் முழுவதும் கால் விரல்கள், பாதங்கால், கணுக்கால் மேல இருக்கு. நல்ல கால்களுக்கு நல்ல ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. கால்கள் நல்லா தளர்வா வச்சுக்கணும். கால் விரல்களை நம்முடைய பாதங்கால், குதிக்கால், கணுக்கால் நல்ல தளர்வா இருக்கு. நல்ல முழுமையான ரத்தோட்டம் போகுது. நல்லா உற்று நோக்கி கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்படியே கால் பகுதி நல்லா குழுன்னு குளிர்ச்சியா அந்த ரத்தோட்டம் போற உணர்வு நம்ம கால்கள் மேல நல்ல காற்று படக்கூடிய உணர்வு நல்லா தெரியும். அப்படியே கெண்டைக்கால் பகுதிக்கு வந்துடுறோம். கெண்டைக்கால் பகுதி நல்ல இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் உள்ளது. நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சு விட்டு விடுறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் இப்பொழுது முட்டி பகுதியில் கால் மூட்டு பகுதி நன்றாக ஓய்வு நிலையில் உள்ளது. கால் மூட்டுக்கள் நல்ல ஆரோக்கிய நிலை ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல ஆழ்ந்து மூச்சு விட்டு விடுறோம். அடுத்து நம்முடைய கவனங்கள் முழுவதும் தொடைப்பகுதியில் நம்முடைய தொடைப்பகுதியில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் நல்ல முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் நல்ல தளர்வு நிலையில் வச்சுக்கிறோம். தொடைப்பகுதி தசைகள் நல்ல ஓய்வு நிலையில் இருக்கு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் இடுப்பு பகுதியில் நம்முடைய இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இடுப்பு பகுதிக்கு முழுமையான ரத்தோட்டம் பெற்று உயிர் காற்று பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. இந்த கவனங்கள் முழுவதும் வயிற்று பகுதியில் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மூச்சு இழுக்கும் போது வயிறு மேல வருது. மூச்சு விடும்போது வயிறு நல்லா சுருங்கி காற்று வெளியேற்றுது. நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும் வயிற்று பகுதி. இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்துப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர்க்குழாய், கருப்பை ஆகிய
அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்ந்த நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில் நம்முடைய இதயம், நுரையீரல், நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நெஞ்சக பகுதி முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் அடுத்து நம்முடைய கவனங்கள் முழுவதும் கைகளில் கை விரல்கள், கை மணிக்கட்டு பகுதி, கை முட்டி பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கவனங்கள் முழுவதும் தோள்பட்டை பகுதியில் நம்முடைய தோள்பட்டை முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நல்ல கைகள் முழுவதும் தோள்பட்டையிலிருந்து விரல்கள் வரை நல்ல தளர்வா வச்சுக்கிறோம். எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் கழுத்து பகுதியில் நம்முடைய கழுத்து பகுதி முழுமையாக ஓய்வு பெற்று தளர்வு நிலையில் உள்ளது. எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் தலைப்பகுதியில் இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்தனை உறுப்புகளுக்கும் சென்று பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியம் அடைந்துள்ளோம். நம்முடைய மனம் முழுவதும் உள்ள தேவையற்ற சிந்தனையிலிருந்து விடுபட்டு நம்முடைய மனம் நிகழ்காலத்தில் கவனம் வைத்து நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் அதே கைகளை மேல உயர்த்திக்கங்க. ரைட் லெஃப்ட் திரும்பி எழுந்துச்சுக்கோங்க.
கைகளை நல்லா உரைச்சிக்கிங்க. அப்படியே கண்கள் மேல வச்சுட்டு மெதுவா முகத்துல உடம்புல வரடி எடுத்துக்கிறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சந்திர வணக்கம், ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் மற்றும் சந்தியாசனம் முதற்கொண்டு ஒவ்வொரு பயிற்சிகளையும் அற்புதமாக அனைவருக்கும் சிறப்பாக இன்றைய நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. இதுல என்னன்னா ஐயா வந்து சொல்லக்குள்ள இடையில கூட 2 பேரும் டவுட் கூட கேட்டாங்க, கொஞ்சம் புரியல சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பயிற்சிகளை வந்து நமக்கு வந்து சிறப்பா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது உன்னிப்பா கவனிச்சு செய்யற அளவுக்கு நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த அளவுக்குன்னு வச்சுங்களேன். சிறப்பா செய்யக்குள்ள அவங்களோட ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் நமக்கு வந்து தெளிவா நமக்கு அதுல நல்லா தெரியுது. இப்ப செய்யறவங்களுக்கும் அதுல ஒரு நல்ல ஒரு ஈடுபாடும் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தவங்க அந்த கருத்து கேட்கக்குள்ளேயே தெரியுது. அதனாலதான் ஐயா சொல்லுவாங்க, கடைசியா வந்து உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா கேட்கக்குள்ள கூட எல்லாரும் கம்முன்னு இருந்தீங்க. ஏன்னா அவங்க செய்யறத வச்சே உங்களுக்கு எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆகுதுன்னு இதுல நல்லா தெரியுது. சந்தோஷம். இதையே மீறி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பயிற்சி சொல்லக்குள்ள உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கா, இந்த அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெளிவாவும் சொல்றாங்க. அப்படியே உங்களுக்கு அதையும் மீறி சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட நீங்க அவங்கள கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. மற்றும் வந்து பாத்தீங்கன்னா மற்றும் இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம். இதுல ரோட்டரி கலந்து நடத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல ரோட்டரி அல்லாத மக்கள் தான் கொஞ்சம் அதிகமா கலந்துட்டு இருக்காங்க. நம்ம ரோட்டரியில வந்து தினமும் இதுல வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரோட்டரி சார்ந்து ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட கலந்துருக்கிறோம். மத்தவங்க எல்லாமே ரோட்டரி எல்லாரும் தான் கலந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம என்னன்னா, இந்த ரோட்டரி சார்ந்து இதுல வர்றவங்க, நம்ம வந்து ரோட்டரி யோகா அப்படிங்கிற காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு குரூப்பே நம்ம வச்சிருக்கிறோம். தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபீட்பேக், ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு தெரியப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் தான் நம்ம சொல்றோம். அதனால தவறுதலா ஒண்ணும் நினைக்க வேண்டாம். உங்களோட ஃபீட்பேக், நீங்க இதுல கலந்துகிட்டது, இதனோட நன்மைகள் என்ன? உங்கள் குடும்பங்கள் சார்ந்து இது எப்படி நன்மை அடையுது? அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்க கூட நீங்க வந்து நம்ம அந்த ரோட்டரி யோகா, காலைச்சக்கர யோகால கத்துக்கிட்டு, ரோட்டரி யோகா, ஏன்னா அதுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரோட்டரி மக்கள் தான் இருக்காங்க. அதனால வந்து ரோட்டரி யோகா காலச்சக்கரம்ங்கிற குரூப்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வலங்கை மாநில கோவிந்தராஜ் சார் இருக்காங்க. மணிகண்டன் சார் சிதம்பரம் மிட்டவுன்ல இருக்காங்க. நம்ம ரவிசுந்தர் ஸ்ரீமுஷ்ணா இருக்காங்க. அடுத்தது நம்ம சதீஷ்குமார் சார் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி இருக்கிறாரு. ஏஜி காரைக்கால்ல கூட போன ஏஜி வந்திருந்தாரு. சம்பத் சார் வந்திருந்தாரு, போயிட்டாரு இப்ப. அது மாதிரி நம்ம பிரசிடென்ட்டும் இருக்கிறாங்க. ஜெயச்சந்திரன் சார் இருக்காங்க. வேதாரண்யம். உங்களோட பதிவுகள வந்து கொஞ்சம் அதுல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பதிவுகள் இருந்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சக்தி கிளப் வந்து இந்திரலாக்கா மேடம் முத்துசாமி அவங்க வந்து லாஸ்ட் டைம் கூட நமக்கு அந்த இத வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா குடுத்திருந்தாங்க. நம்ம கூட அது எல்லாத்தையும் பார்த்தோம். மெசேஜா குடுத்திருந்தாங்க அவங்க. காலைச்சக்கரம் நிகழ்வு எந்த அளவுக்கு காலைச்சக்கரம் வந்து காரைக்கால் சக்கரம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிகழ்வ வந்து நமக்கு சிறப்பா குடுத்திருந்தாங்க. அது மாரி உங்களோட ஃபீட்பேக்க வந்து அந்த ரோட்டரி யோகா காலச்சக்கரம் குரூப்ல குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கிறத விட இதுல கலந்துகிட்டு பயன்பெற்றவங்களோட ஃபீட்பேக் இருந்துச்சுன்னாக்கா, மத்தவங்க வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம ஜானி சாரும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவரும் நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அவரும் நெறைய விஷயங்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இப்ப பிறந்த நாள், திருமண நாளுக்கு கூட அவர் என்ன செய்றாருன்னா, காலச்சக்கரம் யோகா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து வாழ்த்தா சொல்லிட்டு இருக்காரு. அது மாரி ஒரு நல்ல திருப்தியா ஒரு பார்க்கிறவங்களுக்கு அந்த காலச்சக்கரம் யோகாங்கிறது வந்து மைண்ட்ல வந்து பதியிற அளவுக்கு அவரோட விஷயங்கள் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. அது மாரி இதுல கலந்துகிட்டு உங்களுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.
இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 298 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமக்கு இந்த ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசா நல்ல சிவமையா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனுசுயா, நேற்று கேட்டு ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சேர்மன் சார், வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி ஏஜி சார். எங்க பயணம்? சென்னையா? சென்னை. நன்றி. என்னைக்கு சென்னைக்கு போறீங்களா? அன்னைக்கு மட்டும்தான் காலை சக்கரத்துக்கு வர்றீங்க? எனக்கு காலையில வந்து கலந்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுல நான் தூங்குறதே 1 மணிக்கு தூங்குறேன்னா அதான் பிரச்சனையே. அதே நேரத்துலதான் நானும் தூங்குறேன். நீங்க நான் ஆக முடியுமா? வாங்க வாங்க, மக்களை கொஞ்சம் வர வைங்க எல்லாரையும். ஓகே ஓகே, கண்டிப்பா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. போயிட்டு வாங்க, சிறப்பா போயிட்டு வாங்க. தேங்க்யூ. நன்றி நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி இந்திரலகம் மேடம். வணக்கம் மேடம். நன்றி. தேங்க்யூ, நன்றி. ஓகே மேடம். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.